ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் இட் வித் நிவி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டருக்கு வெட்டிங் வந்து முடிஞ்சது. நீங்கள் நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வீடியோ தான் வந்து இது. ஸோ நல்லபடியாக வந்து மேரேஜ் வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ். வந்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வராதவங்க ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, வந்திருக்க முடியாது. இட்ஸ் ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை மேரேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஹோம் டவுனான ஆத்தூருக்கு வந்திருந்தாங்க. ஸோ நம்மளோட விருந்து பாக்கி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேலம் சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்க பார்பிக்யூ நேஷனுக்கு தான் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். என்ன இருந்தாலும் பொஃபேயில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும்ல, இது தான் இவ்வளோ தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும், நல்ல மெமரபிளாகவும் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் பொஃபே பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வந்திருக்கோம். ஸோ எப்பவும் போல் ஸ்டார்டர்ஸ் இதில் வந்து ப்ரான்ஸ், சிக்கன், பைனாப்பிள், மஷ்ரூம், ப்ராக்கலி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், பன்னீர், அது எல்லாமே வைப்பாங்க. ஸோ ஸ்டார்டர்ஸ் முடிஞ்ச கையோட நம்மளோட மெயின் டிஷ்ஷஸ், அதாவது இந்த பொஃபே கவுண்டருக்கு வந்து நம்ம போயாச்சு. ஸ்டார்டர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த ஸ்டிக்ஸு நீங்கள் எவ்வளோ கேட்க அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு அதில் ப்ரான்ஸ் வந்து எப்போவும் போல் யூஷுவல் ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு, ப்ராக்லி சூப்பு, ரசம், பிரியாணி, ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தெரியும் பார்பிக்யூ போயிருக்கவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், ப்ராக்லி ரோஸ்டட், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறமேட்டுக்கு இந்த ஆலு கோபி டொமாட்டர்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க அது, அப்புறமேட்டுக்கு கிரேவி, ரைஸ், சாம்பார், அப்புறம் நூடுல்ஸ், அப்புறமேட்டுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பஃபேயில் இருக்கும். நீங்கள் பஃபே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். நீங்களே வந்து செல்ஃப் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கும். எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஏன் இந்த மாதிரி பஃபே போக பிடிக்கும்னா, ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும். இதுவோ அதுவோ அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன், எக்கு கிரேவி, இது வந்து என்னன்னு தெரியல, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த எக் கிரேவி. அவங்க அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க, மற்ற எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸே வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டோம். அதுலேயுமே மஷ்ரூம், பன்னீர், சிக்கன், அதில் என்ன ஃபேவரெட்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கிறிஸ்பி கார்ன் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பட்டர் நான் அது எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதில் கூட ஃபிஷ் குழம்பு எல்லாமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்த ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஐயோ இதெல்லாம் ஒரு ஐட்டமாடா அப்படி இருந்தது. மற்றபடி கேக்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே ஓகே. குலாப் ஜாமுன் வந்து 2வது வாட்டி நான் வீடியோ எடுக்கல, ஆனால் ரீஃபில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, இந்த 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. இது வந்து மூங் தால் ஹல்வா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பாசி பருப்பில் செய்கிறது. நெக்ஸ்ட் இதுவுமே டெசர்ட்ஸ், அந்த சாலட் கவுண்டர். இதில் பாயாசத்துலேருந்து சீஸ் கேக், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சாலட், இந்த மாதிரி நிறையா இருந்தது. நீங்கள் ட்ராமா லவராக இருக்கீங்கன்னா கிம்ச்சி கூட இங்கே இருந்தது. அது பார்த்தோன்னே எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் மால்தின்னு சொல்லிட்டு அவன் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பயங்கர ட்ராமா ஃபேன்ஸ். அதுவுமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க பிளேட்டு தான் அது. ஸோ அவங்க பிக் பண்ணி எடுக்கிறாங்க எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சீஸ் கேக் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்புறம் திரும்ப எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா இருந்தது. அதுலேயே மூஸ் கேக் இருந்தது, அப்புறம் ப்ரௌனீஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா புஃபேல. ஸோ அது எல்லாமே இருந்தது. பாயாசம் என்னோடய பர்சனல் ஃபேவரெட். அப்புறம் மேங்கோ சீசன், அந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கிறதுனால மேங்கோ பிரிணி, இந்த ரவெல்லாம் போட்டு செய்வாங்களா, அது மாதிரி இருந்தது. அப்புறம் கஸ்டர்டு, மேங்கோ கஸ்டர்டு இருந்தது. இது எல்லாமே சாலட் கவுண்டர். ஸோ மாங்காய் சாலட், அப்புறம் இந்த கிம்ச்சி நான் சொன்னேன் இல்லையா, கிம்ச்சி, அப்புறம் பைனாப்பிள் சாலட், அப்புறம் மிக்சடு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அது ஒரு சாலட். அந்த மாதிரி எல்லா விதமான சாலட்ஸுமே இருந்தது. கார்ன் கூட இருந்தது. கீழே ஃப்ரெஷ் கர்டு, அப்புறம் அதிலே கொஞ்சம் ஃப்ளேவர்ட் கர்டு, அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டெசர்ட் கவுண்டர். இங்கேயுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க தான் நியூ கப்புள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். நான் தான் இது வீடியோவுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன். உங்களோட விஷஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுங்க. I wish you both, I wish them a very happy married life.
கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் விக்கி அவங்க வந்து நூடுல்ஸ் வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டர் அவங்க எடுத்துகிட்டு வந்த பிளேட்டை காலி பண்ணிகிட்ருக்காங்க. வாட்டர் மெலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப குட்டி வயசில் வந்தனால அவங்களுக்கு இது முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். வீட்லேயும் பண்ணியிருந்தோம், இங்கேயும் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோட. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஐஸ்கிரீம்லாம் போட்டு ஏதோ பயங்கர டிஷ்ஷஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி கவுண்டரில் குல்ஃபி வாங்கிட்டு அப்புறம் பானிபூரி கூட இருந்தது. பானிபூரியும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்மிருதி வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட். ஆனால் இன்றைக்கி வந்து கோல்டு வந்துருச்சு மேடம்க்கு. ஏன்னா அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டாங்க நேற்று. ஆல்ரெடி அந்த வெண்ணிலா ஸ்ட்ராபெரி அதுவும் ஒரு கப் போட்டுட்டு வந்தாங்க. ப்ளஸ் இந்த குல்ஃபியும் வந்து நல்லா ஃபுல் கட்டிட்டாங்க. அப்புறம் ப்ரௌனீஸ், அப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து குலாப் ஜாமுன். 2வது வாட்டி ரீஃபில் பண்ணும்போது நல்லா ஹாட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் கேக் கட்டிங் மூமெண்ட். அந்த ஹே 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 ஆஹஹா அந்த சாங் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இப்போ ஏதோ டோன்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ கேக் கட்டிங்கும் வந்து முடிச்சாச்சு. ஹாப்பி மேரிட் லைஃப்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களோட விஷஸையும் அவங்களுக்கு வந்து கொடுங்க கண்டிப்பாக. இப்படி தான் வந்து எங்களோட விருந்து வந்து முடிஞ்சது. என்னோடய சிஸ்டருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விருந்து வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மெமரபிளாகவும் இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நம்ம ஆத்தூருக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து சேலம் டு ஆத்தூர் எப்படியுமே நமக்கு ஒரு 1 hour ஆகும் ட்ராவல். கிளம்பியாச்சு. எல்லாருமே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்ற மாதிரி ஸ்மிருதி வந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். See you all in my next video. Till then, tada, bye bye from Nivi. Take care.